ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இன்இக்வாலிட்டிஸில் எய்தர் ஆர் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் மட்டும் ஒரு 10 to 15 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் எஸ்பிஐயோட கிளர்க் ப்ரிலிம்ஸ் எல்லாமே நமக்கு நியரஸ்ட்டாக வந்துருச்சு. பட் ஸ்டில் இன்னும் இன்இக்வாலிட்டிஸில் அந்த எய்தர் ஆர் கண்டிஷன்ஸில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. பிகாஸ் இன்இக்வாலிட்டி ரீசனிங் செக்ஷனில் உங்களுக்கு 3 to 5 மார்க்ஸ் வெயிட்டேஜ் வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதில் நீங்கள் ஷியோராக இருக்கணும். ஸோ எய்தர் ஆரில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன டவுட்ஸுமே ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ செஷன் ஃபுல்லாக பாருங்கள். செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் 50% டிஸ்கவுண்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது நீட் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் சூப்பர் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. சூப்பர் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் நம்ம 500K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். பட் இன்னும் ஸ்டில் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபியூ இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒன்று பார்த்துடலாமா? ஸோ எய்தர் ஆர் அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருக்கும் கொஸ்டின் பேட்டர்னா இந்த மாதிரி தானேயா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது எப்போ சூஸ் பண்ணுவோன்னா ஃபஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் ட்ரூவாக இருக்குது, செகண்ட் ஒன் ஃபால்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் ஆப்ஷன் ஒன்லி 2 இஸ் ட்ரூ அப்படிங்கிறது எப்போ சூஸ் பண்ணுவோம், செகண்ட் ஒன் மட்டும் ட்ரூவாக இருக்கும், ஃபஸ்ட் ஒன் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இந்த எய்தர் ஆர் நெய்தர் நார் மட்டும் லாஸ்ட்டாக பார்க்கலாம். எப்போ சூஸ் பண்ணுவீங்க, தட் இஸ் 1 and 2 ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கிறது ரெண்டுமே இண்டிவிஜுவலாக ட்ரூவாக இருக்கும்போது சூஸ் பண்ணுவோம். பட் ஃபஸ்ட் ஒன்னும் ஃபால்ஸாக இருக்குது, செகண்ட் கன்க்ளூஷனும் நமக்கு ஃபால்ஸாக இருக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், டேரெக்டாக நெய்தர் நார்னு அவசரத்தில் சூஸ் பண்ணிடுவோம். பட் நெய்தர் நார் போகிறதுக்கு முன்னாடி எய்தர் ஆர் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எய்தர் ஆர்லேயே நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். டைரக்ட் ரிலேஷன். ஓகேவா? எய்தர் ஆர் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் ரிலேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணணும். அண்ட் இன்டைரக்ட் ரிலேஷன் அப்படிங்கிறது செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எய்தர் ஆர் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அது என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன, 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ் ஆயிருக்கணும். ஸோ 2 ஃபால்ஸ் ஆயிருக்கா, அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னென்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? எலமெண்ட்ஸ் ஷுட் பி சேம். ஸோ இருக்கிற எலமெண்ட் வேல்யூ சேமாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐ அண்ட் கே ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஐகே கேஐன்னு கூட இருக்கலாம். பட் ஐகே தானே இருக்குது. ஸோ எலமெண்ட் சேமாக இருக்கணும். இதுதான் செகண்ட் கண்டிஷன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸாக ஆயிருக்கணும். செகண்ட் ஒன் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ தேர்ட் திங் டைரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ண போகிறீங்க. டைரக்ட் ரிலேஷன்னா ஒன்றும் இல்லையா, ஒரே மாதிரி கிரேட்டர் ஈக்குவல் டு அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா லெஸ் தென் சீரியஸ் ஃபுல்லாக ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ சேம் சீரியஸில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதே மாதிரி ஒன்று கிரேட்டர் சீரியஸ்னால் கிரேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. லெஸ் தென் சீரியஸ்னால் லெஸ் தென் வேல்யூஸாக தான் இருக்கணும், இந்த சிம்பிள் தான் இருக்கணும், இது மாற்றி வரக்கூடாது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டைரக்ட் ரிலேஷன். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இன்டைரக்ட் ரிலேஷன் சொல்கிறோம். தட் மீன்ஸ் ஒரு கிரேட்டர் சிம்பிள் இருக்கும், ஒரு லெஸ் தென், ஒரு கிரேட்டர், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணுற வேல்யூஸ்க்கு பிட்வீனில் இப்போ ஏ டு பி நீங்கள் ரிலேஷன் செக் பண்ணுறீங்கன்னா அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரே மாதிரி கிரேட்டர் சீரியஸ் இருக்கணும், இல்லைனா லெஸ் தென் சீரியஸ் இருக்கணும். இருந்தால் அது டைரக்ட் ரிலேஷன். இன்டைரக்ட் ரிலேஷன்னா ஒரு கிரேட்டர் இருக்கலாம், ஒரு லெஸ் தென், ஒரு கிரேட்டர், ஒரு ஈக்குவல் டு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் மாற்றி மாற்றி இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் ரிலேஷன். சரி, இப்போ டைரெக்டாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்க்ளூஷன் 1 and 2 2 கன்க்ளூஷன் இருக்கும் இல்லையா, அதில் நமக்கு ஓவராலாக எவ்வளோ சிம்பிள்ஸ் வரணும், 2 சிம்பிள்ஸ் இருக்கணும். டைரக்ட் ரிலேஷன் அப்படின்னா 2 சிம்பிள்ஸ் இருக்கணும். அதாவது 2 சிம்பிள் அப்படின்னா எப்படி இருக்கலான்னு பாருங்கள். 1ல் ஈக்குவல் டு வந்திருக்கணும், 1ல் கிரேட்டர் வந்திருக்கணும், இல்லைனா 1ல் ஈக்குவல் டு வந்திருக்கணும், 1ல் லெஸ் தென் வந்திருக்கணும். இந்த மாதிரி 2 சிம்பிள்ஸ் இருக்கணும். அதுவே இன்டைரக்ட் ரிலேஷனாக இருந்தால் உங்களுக்கு ஓவராலாக அந்த கன்க்ளூஷன்ஸில் இருக்கிற சிம்பிளை கால்குலேட் பண்ணும்போது 3 சிம்பிள்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் கன்க்ளூஷன் அண்ட் செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர்,
லெஸ் தென்ங்கிறது ஒரு வேல்யூ, இதில் இருக்கிற ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, கிரேட்டருங்கிறது ஒரு வேல்யூ, மொத்தம் 3 சிம்பிள். இல்லைன்னா ஃபஸ்ட் கன்க்ளூஷனில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, செகண்ட் ஒனில் லெஸ் தென். இப்பயும் 3 சிம்பிள் தான். கிரேட்டருங்கிறது ஒரு சிம்பிள், ஈக்குவலுங்கிறது 1, லெஸ் தென்ங்கிறது 1, மொத்தம் 3 இருக்கணும். சரிங்களா? அதுவும் அல்டர்னேட்டாக கிரேட்டரும் இருக்கணும், லெஸ் தெனும் இருக்கணும், ஈக்குவலும் இருக்கணும். சேமாக வந்துடக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர், அப்படி வந்துடக்கூடாது. சரிங்களா? நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பாக கிரேட்டர் சிம்பிள் இருக்கணும். ஃபஸ்ட் கன்க்ளூஷனில் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் செகண்ட் கன்க்ளூஷனில் லெஸ் தென் இருக்கணும். இந்த மாதிரி 3மே வந்திருக்கணும் நமக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்க, 2 கன்க்ளூஷனுமே ராங் ஆகுதுன்னா டக்குன்னு போயிட்டு நெய்தர் நார் போட்டுற வேண்டாம். ஒரு தடவை எய்தர் ஆர் செக் பண்ணுங்கள். எது வரைக்கும் நீங்கள் எய்தர் ஆர் கண்டிப்பாக செக் பண்ணணும்னா, ரெண்டும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எய்தர் ஆர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டிஷன் எலமெண்ட் சேமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்க, 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? பட் எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அப்போ அது கண்டிப்பாக என்ன தான் நமக்கு நெய்தர் நார் தான். எலமெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு சம் இருக்கு இல்லையா, இங்கே ஐகேங்கிற பிளேஸில் கேஇன்னு வந்திருக்கு. அப்போ எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அந்த இன்டைரக்ட் டைரக்ட்லாம் செக் பண்ண வேணாம். அந்த செகண்ட் கண்டிஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நெய்தர் நார் சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, அடுத்து சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது டேரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணணும். எதுக்காக டேரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணுறோன்னா, இப்போ டேரெக்ட்னா கன்க்ளூஷனில் 2 சிம்பிள் இருக்கணும், இன்டைரக்ட்னா மொத்தம் 3 சிம்பிள் வரணும்னு சொன்னேன்னா. ஸோ இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் ரிலேஷனில் இருக்குன்னா கண்டிப்பாக 2 சிம்பிள் மட்டும்தான் இருக்கணும். 3 சிம்பிள் இருந்தாலும் நெய்தர் நார் தான். இன்டைரக்ட் ரிலேஷனாக இருந்தால் கண்டிப்பாக கன்க்ளூஷனில் 3 சிம்பிள் இருக்கணும். 3 இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாக 2 இருந்ததுனாலும் நெய்தர் நார் தான் சூஸ் பண்ணணும். புரியுதா? ஐ ரிப்பீட், நான் மறுபடியும் சொல்கிறேன். சம் சால்வ் பண்ணுறீங்க, 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எலமெண்ட் சேமாக இருக்கான்னு பாருங்கள். எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்போவே நெய்தர் நார் சூஸ் பண்ணிடலாம். பட் எலமெண்ட் சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் ரிலேஷனில் இருக்கா இன்டைரக்ட் ரிலேஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் ரிலேஷனில் இருந்தால் உங்கள் கன்க்ளூஷன்ஸில் 2 சிம்பிள் இருக்கணும். ஒரு ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஈக்குவல் டுவும் ஒரு லெஸ் தென் இருக்கலாம். இல்லை இன்டைரக்ட் ரிலேஷனாக இருந்தால் மொத்தம் 3 சிம்பிள் வரணும். அதுக்கான பேட்டர்னும் சொல்லிட்டேன், ஒரு கிரேட்டர், ஒரு லெஸ் தென், ஒரு ஈக்குவல் டு, கண்டிப்பாக 3மே இருக்கணும். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ரிலேஷன் டைரக்ட் ரிலேஷன் வந்திருக்கு, பட் உங்கள் கன்க்ளூஷனில் 3 சிம்பிள் இருந்தால் அது ராங். இன்டைரக்ட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 3 சிம்பிள் வேணும், பட் அந்த இடத்துல 2 தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நெய்தர் நார் சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஐ கிரேட்டர் தென் கே, ஐ டு கே நான் செக் பண்ணுறேன், கிரேட்டர் இருக்கா, இல்லை. ஸோ இது ஃபாலோ ஆகாது. ஈக்குவல் டு இருக்கா, இருக்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்கப்பா, நம்மக்கிட்ட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரிங்களா? ஸோ ப்ரையாரிட்டி சிம்பிள் வச்சு தானே சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நார்மலாக சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்பயுமே இந்த கிரேட்டர் லெஸ் தெனுக்கு தான் கொடுக்கணும். செகண்ட் ப்ரையாரிட்டி இவங்களுக்கு கொடுப்போம், தேர்ட் ப்ரையாரிட்டி இவங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கிரேட்டருக்கு தான், பட் கிரேட்டர் இல்லாததுனால இது ஃபாலோ ஆகலை. செகண்ட் ப்ரையாரிட்டி சிம்பிள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, பட் அந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் டுவை சூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ இது நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கான்செப்ட் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க, ப்ரையாரிட்டி சிம்பிள் வச்சு சூஸ் பண்ணுறது, இல்லைன்னா இந்த கேட் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி படிக்கிறீங்களோ படிச்சுக்கோங்க. நான் எய்தர் ஆருக்கு மட்டும் இதில் டெஃபினட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. ஸோ ஃபாலோ ஆகலை, சிம்பிள் சேமாக இருக்கா, எலமெண்ட் சேமாக இருக்கா, ஐகேன்னு இருக்கா, ஓகே. ஸோ 2 சிம்பிள் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது 2 கன்க்ளூஷன்ஸ்லையும். அப்போ அடுத்து நான் என்ன செக் பண்ணணும், டேரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஐ டு கே வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ, ஈக்குவல் டு எம், ஓ, இந்த மாதிரி இருக்காயா. ஐ டு கே சிம்பிள்ஸை மட்டும் தலையாக எழுதி பாருங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, டைரக்ட் ரிலேஷன். சரிங்களா? இப்போ டைரக்ட் ரிலேஷன்னா கன்க்ளூஷனில் எத்தனை சிம்பிள் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், 2 சிம்பிள் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட் கன்க்ளூஷனில் பாருங்கள் கிரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது, செகண்ட் கன்க்ளூஷனில் ஈக்குவல் டுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருமா, அதுதானே இங்கே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதையும் செக் பண்ணோம்.
சில கேசஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்துருப்பாங்க. மர்ஜ் பண்ணலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுல வரும். பட் இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அது வருதானும் நீங்கள் செக் பண்ணணும். அப்படி வராமல் மாற்றி வந்தாலும் என்ன தான் நமக்கு நெய்தர் நார் தான். இப்போ எனக்கு இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் தேவைப்படுது. அப்படி வராமல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருது கன்க்ளூஷனை மர்ஜ் பண்ணா அப்படின்னா நெய்தர் நார் தான் சூஸ் பண்ணணும். பட் இங்கே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் இருக்க கிரேட்டரையும் செகண்டில் இருக்கிற ஈக்குவல் டுவை மர்ஜ் பண்ணும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருது. என்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் அதே சிம்பிள் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்சர் எய்தர் 1 ஆர் 2. சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கா, சி ஈக்குவல் டு ஏ, சி கிரேட்டர் தென் ஏ. சி ஈக்குவல் டு ஏ ஃபாலோ ஆகாது, கிரேட்டர் தென் ஏவும் ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ சி டு ஏ ரிலேஷன் செக் பண்ணி பார்த்தீங்களா? சிலேருந்து ஏ, நான் கன்க்ளூஷன் அப்படி தானே இருக்குது, சி டு பி, பி டு ஏ. சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி டு ஏ. சிம்பிள் பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரே ஆர்டரில் இருக்கா, சேஞ்சாக இல்லை. அப்போ இதுக்கு எனக்கு என்னது, டைரக்ட் ரிலேஷன். டைரக்ட் ரிலேஷன்னா எத்தனை சிம்பிள் இருக்கணும், 2 சிம்பிள்ஸ். ஒரு கிரேட்டர் இருக்குது, ஒரு ஈக்குவல் டு இருக்குது. மர்ஜ் பண்ணால் என்ன வரும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அதுதானே எனக்கு இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், either 1 or 2. செகண்ட் சம் பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டு கன்க்ளூஷன். P லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் வருமாயா, கிடையாது, அங்கே இல்லை. P கிரேட்டர் தென் எஸ் வருமா, வராது. சரி, ஸோ ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து நான் எலமெண்ட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். பிஎஸ் எலமெண்ட் சேமாக இருக்குது. அப்போ அடுத்து நான் என்ன பார்க்கணும், டைரெக்டாக இன்டைரக்ட் ரிலேஷனான்னு செக் பண்ணணும். P2S சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். P2K கிரேட்டர்னு இருக்குது, ஈக்குவல்னு இருக்குது, லெஸ் தென் மாற்றி இருக்கா. அப்போ இது எனக்கு இன்டைரக்ட் ரிலேஷன். இன்டைரக்ட் ரிலேஷன்னா கன்க்ளூஷனில் எத்தனை சிம்பிள் இருக்கணும், 3 சிம்பிள். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் ஒரு லெஸ் தெனும் ஒரு ஈக்குவல் டு இருக்குது. செகண்ட் கன்க்ளூஷனில் ஒரு கிரேட்டர் இருக்குது, 3 வந்திருக்கா. ஸோ அப்போ இது இன்டைரக்ட் ரிலேஷன், 3 சிம்பிள் வந்திருக்கிறதுனால எனக்கு எய்தர் ஆர். இப்போ இன்டைரக்ட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 சிம்பிள் வந்திருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நெய்தர் நார் சூஸ் பண்ணணும். சரிங்களா? டைரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக 2 தான் இருக்கணும், இன்டைரக்டாக இருந்தால் கண்டிப்பாக 3 சிம்பிள் இருக்கணும். மாற்றி இருந்ததுன்னா நீங்கள் நெய்தர் நார் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கும் எய்தர் ஆர் கண்டிஷன். அடுத்த சம் பாருங்கய்யா. Q greater than S Q to S. Q to S less than தான் இருக்குது, பட் இங்கே கிரேட்டர்னு சொல்லியிருக்கிறனால ராங். ஈக்குவல் டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம். சரியா? ஸோ இப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, எலமெண்ட் சேமாக இருக்குது. அப்போ டைரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணணும். Q to S எப்படி இருக்குது, ஈக்குவல் இருக்குது, லெஸ் தென் இருக்குது. ஸோ ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுனால இது டைரக்ட் ரிலேஷன். ஸோ டைரக்ட் ரிலேஷன்னா கன்க்ளூஷனில் எத்தனை சிம்பிள் இருக்கணும், 2 சிம்பிள் இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, கிரேட்டர், செகண்ட் ஒன் என்ன, ஈக்குவல். மர்ஜ் பண்ணால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். இது கரெக்டா? கரெக்டாயா? மர்ஜ் பண்ணால் அந்த சிம்பிள் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும்ல, பட் அங்கே இல்லை. கரெக்டா? அப்போ இதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணிக்கலாம், நெய்தர் நார். புரியுதா? ஸோ எனக்கு கொடுத்துருக்கிறது டைரக்ட் ரிலேஷன் தான், பட் மர்ஜ் பண்ணி வர்ற சிம்பிள் எனக்கு அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. ஸோ நெய்தர் நார், இதுக்கான ஆன்சர் நெய்தர் நார். ஸோ எலமெண்ட் சேமாக இருக்குன்னு பார்த்த உடனே எய்தர் ஆர் சூஸ் பண்ணிடக்கூடாது. டைரெக்டாக இன்டைரக்டாக, டைரக்டோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இன்டைரக்ட் ரிலேஷனோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? எலமெண்ட் சேமாக இருக்கணும்னு எய்தர் ஆர் போட்டிங்கன்னா அது ராங் ஆயிரும். அடுத்தது E to B, D to B. சரியா? ஸோ இப்போ E to B வருதா, E to B கிரேட்டர் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க, கிடையாது. D லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B, கிடையாது. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நான் எய்தர் நார் போட்டுடலாமா. இது ஒரு நியூ பேட்டர்ன் ஆஃப் எய்தர் ஆருப்பா. என்னன்னா ஈக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, E இஸ் ஈக்குவல் டு Dன்னு இருக்கா. இப்போ நீங்கள் ஈயோட பிளேஸில் என்ன போட்டுக்கலாம், D போட்டுக்கலான்னு அர்த்தம். இப்போ D சப்ஸ்டியூட் பண்ண பிறகும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அண்ட் செகண்ட் கன்க்ளூஷன் ரெண்டுலேயும் சேமாக இருக்கா எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு நியூ பேட்டர்ன் ஆஃப் எய்தர் ஆர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எய்தர் நார் போயிட வேணாம். ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தடவை ஏதாவது ஈக்குவல் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஈக்கு ஈக்குவல் டி, அப்போ ஈயை தூக்கிட்டு நான் டி போட்டுக்கலாம், ரெண்டு ஈக்குவலுங்கிறனால. இப்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிஎன்பி சேமாக இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நான் டைரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணணும். ஸோ டி டு பி எப்படி இருக்குது ரிலேஷன், டி கிரேட்டர் தென் சி,
சி இஸ் லெஸ் தென் பி. ஒரு கிரேட்டர் வந்திருக்கு, ஒரு லெஸ் தென் வந்திருக்கு. ஸோ இன்டைரக்ட் ரிலேஷன். இன்டைரக்ட் ரிலேஷனாக இருந்தால் எனக்கு எத்தனை சிம்பிள் வரணும்? 3 சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் கிரேட்டர்னு ஒரு சிம்பிள் இருக்குது. செகண்ட் ஒனில் எப்படி இருக்குது? லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு இருக்குது. ஸோ மொத்தம் 3 இருக்கா? அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன்? எய்தர் 1 ஆர் 2. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் இ டு பி. சரியாப்பா? இ டு பி எப்படி ரிலேஷன் வரும்? இலேருந்து ஐக்கு வரும் ரிலேஷன். ஐ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எம், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி. இங்கே கிரேட்டர் இல்லை, ஸோ ஃபாலோ ஆகாது. ஐ டு பி ரிலேஷன் பாருங்கள், இங்கே இருக்கா? ஈக்குவல் கேட்டிருக்காங்க, ஃபாலோ ஆகாது. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் நெய்தர் நார் போட்டுறேன்னா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இ ஈக்குவல் டு ஐன்னு இருக்குது. ஸோ நான் ஈயோட பிளேஸில் என்ன போட்டுக்கலாம்? ஐ. இப்போ எலமெண்ட் சேம் ஆயிடுச்சா? சேமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணணும். ஸோ ஐ டு பி பாருங்கள் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கா? அப்போ இது டைரக்ட் ரிலேஷன். ஸோ டைரக்ட் ரிலேஷன்னா I want 2 symbols. So first one first conclusion I greater than b. Second conclusion equal to. Merge பண்ணா greater than or equal to form ஆகுமா? இருக்கா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? either or. So difference தெரியுதா? So இந்த சம்ல ரெண்டு சிம்பிள் இருக்கு. merge பண்ணா அது என் ஸ்டேட்மெண்ட்ல வருது. பட் இங்கே ஒரு சம் பார்த்தோமா? லாஸ்டா QSன்னு merge பண்ணா அது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல வரல. So that neither nor. ஓகேவாப்பா? லாஸ்ட் சம் பாருங்க. ஸோ யூஐன்னு இருக்குது. யூ அண்ட் ஐ. யூஐக்கு எப்படி நான் ரிலேஷன் டிரைவ் பண்ணோன்னா யூலேருந்து ஓ வரைக்கும் வரணும், ஓலேருந்து யூ வரைக்கும் வரணும். வரலாமா? யூ டு டி, டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, கியூ டு ஓ, ஓ டு ஒய், ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. யூ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு இருக்கா? ஸோ வருதா? பட் ப்ரையாரிட்டி சிம்பிள் இல்லாதனால ஃபாலோ ஆகலை. ஸோ இங்கே ஐ கிரேட்டர் தென் யூ, அதுவும் ஃபாலோ ஆகலை. சரிங்களா? ஸோ இது ஐ கிரேட்டர் தென் யூன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், யூ லெஸ் தென் ஐன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கா? எஸ், ஐ அண்ட் யூ தான் இருக்குது. ஸோ சேம் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ டேரெக்டாக இன்டேரக்டான்னு செக் பண்ணோம். இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அது ஃபுல்லாக டேரெக்டாக இன்டேரக்டாயா? ஒரே ஆர்டரில் தான் இருக்குது, மாற்றி வரலை, கிரேட்டர் லெஸ் தென் சொல்லிட்டு. அப்போ எனக்கு இது டைரக்ட் ரிலேஷன். டைரக்ட் ரிலேஷன்னா 2 சிம்பிள்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் ஈக்குவல் இருக்குது, செகண்ட் ஒனில் லெஸ் தென் இருக்குது. மர்ஜ் பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருமா? இருக்குதா நம்ம ஸ்டேட்மெண்ட்டில்? எஸ் இருக்குது. அப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் என்ன போடணும்னா எய்தர் 1 ஆர் 2. ஓகேவா? எஸ். அடுத்து இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூ சம்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கா? கே லெஸ் தென் ஓ, கே டு ஓ இங்கே இருக்குது ரிலேஷன். லெஸ் தென் வருமா? வராது. ஈக்குவல் வருமா? ப்ரையாரிட்டி சிம்பிள் கிடையாது, ஸோ ஃபாலோ ஆகாது. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. எலமெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஈக்குவலாக இருக்கா? டி ஈக்குவல் டு ஓன்னு இருக்குது. அப்போ டீயை தூக்கிட்டு ஓ போட்டுக்கலாமா? இப்போ எலமெண்ட்ஸ் சேமாக இருக்குது. ஸோ எலமெண்ட் சேமாக இருக்குது. அப்போ டைரெக்டாக இன்டைரக்டான்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஒரே பேட்டர்னில் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு. அப்போ இது எனக்கு டைரக்ட் ரிலேஷன். ஸோ டைரக்ட் ரிலேஷன்னா ரெண்டு சிம்பிள் வரணுமா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் லெஸ் தென் இருக்குது, செகண்ட் ஒனில் ஈக்குவல் இருக்குது. ரெண்டையும் சேர்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதானே இருக்குது நம்ம ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ இதுக்கான ஆன்சர் எய்தர் ஆர். சரியாப்பா? அடுத்த சம் Z to P. Z to P எப்படி வரணும்? நான் Z to G, Gலேருந்து Pக்கு வரணும். ஸோ Z greater than or equal to G, G is greater than or equal to Q, Q is less than or equal to P. ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுதா? இங்கே இல்லை, சிம்பிள் மாற்றி மாற்றி இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஒன்னும் கரெக்ட் கிடையாது, செகண்ட் ஒன்னும் கரெக்ட் கிடையாது. ஓகே, பட் எலமெண்ட் சேமாக இருக்கா? எலமெண்ட் சேமாக இருக்குது. அப்போ அடுத்து நான் டைரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் எடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஆர்டர் மாறி இருக்கா? கிரேட்டர் லெஸ் தென் சொல்லிட்டு. அப்போ எனக்கு இது என்ன ரிலேஷன்? இன்டைரக்ட் ரிலேஷன். இன்டைரக்டாக இருந்தால் நமக்கு 3 சிம்பிள் வரணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் லெஸ் தென் ஒரு சிம்பிள், ஈக்குவல் டுன்னு ஒரு சிம்பிள். செகண்ட் கன்க்ளூஷனில் கிரேட்டர்னு ஒரு சிம்பிள். மொத்தம் 3 சிம்பிள் வந்திருக்கா? அப்போ கண்டிஷன் கரெக்ட். இன்டைரக்டோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ தேட் எய்தர் ஆர். இப்போ நான்
இப்போ பார்த்த கொஸ்டின் இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்ட்னா 3 சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாமல் 2 இருந்ததுனாலும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நெய்தர் நார் சூஸ் பண்ணணும். சரியாயா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. H2I செக் பண்ணும். இங்கேருந்து இது வரைக்கும். H greater than I வராது. less than or equal to Iயும் வராது. எலமெண்ட் சேமாக இருக்கா? எஸ் சேமாக இருக்குது. இப்போ டைரெக்டாக இன்டைரக்டாக ஒரு ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாற்றி மாற்றி வந்திருக்கு. அப்போ எனக்கு இது இன்டைரக்ட் ரிலேஷன். இன்டைரக்டாக 3 சிம்பிள் இருக்கணும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் கிரேட்டர் இருக்குது, செகண்ட் கன்க்ளூஷனில் லெஸ் தெனும் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது, மொத்தம் 3 வந்திருக்கு. அப்போ கரெக்ட். இன்டைரக்டோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ தேட் இதுக்கான ஆன்சரும் என்னது? எய்தர் ஆர். நெக்ஸ்ட் ஒன் R to B. R to B நான் எப்படியா வருவேன்? Rலேருந்து Mக்கு வரணும். Then M to B. M less than or equal to N. N is less than or equal to B. R less than B இங்கே ஃபாலோ ஆகுமா? ஆகாது. ஈக்குவல் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகுமா? ஆகாது. ஓகே, ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் RB எலமெண்ட் சேமாக இருக்குது. ஸோ இப்போ டைரெக்டாக இன்டைரக்டான்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்ட் ரிலேஷன் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இது டைரக்ட் ரிலேஷன். டைரக்ட் ரிலேஷன்னா 2 சிம்பிள் வேணும். கன்க்ளூஷனில் லெஸ் தென் இருக்குது, செகண்ட் ஒனில் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ மர்ஜ் பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதே தான் என் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரும் எய்தர் 1 ஆர் 2. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அடுத்து C to U ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அப்படியே செக் பண்ணிக்கலாமா? கிரேட்டர் இருக்கா? இல்லை. ஈக்குவல் டு இருக்கா? இல்லை. ஸோ பட் எலமெண்ட் சேமாக இருக்கா? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது. பட் சி ஈக்குவல் டு டீங்கிறனால சியை தூக்கிட்டு நான் டி போட்டுக்கலாம். இப்போது டி கிரேட்டர் தென் யூ, டி ஈக்குவல் டு யூ. இப்போ எலமெண்ட் சேமாக வருதா? ஸோ இது ஒரு நியூ பேட்டர்ன் இப்படி கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ எலமெண்ட் சேமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் டைரெக்டாக இன்டைரக்டான்னு செக் பண்ணுறேன். டி டு யூ வரைக்கும் பாருங்கள் ஒரே பேட்டர்னில் இருக்கா? அப்போ டைரக்ட் ரிலேஷன். டைரக்ட் ரிலேஷன்னா 2 சிம்பிள், ஒரு கிரேட்டர் ஒரு ஈக்குவல் டு மர்ஜ் பண்ணால் greater than or equal to. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்ன தான்? எய்தர் ஆர் தான். அடுத்தது H to J. பாருங்க H to J வருதா? வரலை. J to H கிடையாது. ஸோ ரெண்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. எலமெண்ட் சேமாக இருக்குது. இப்போ டைரெக்டாக இன்டைரக்டாக H to J சிம்பிள் மாற்றி மாற்றி இருக்குது. அப்போ இன்டைரக்ட் ரிலேஷன். என்ன ரிலேஷன்? இன்டைரக்ட் ரிலேஷன். இன்டைரக்ட் ரிலேஷன்னா 3 சிம்பிள் வரணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனில் கிரேட்டர் இருக்குது, செகண்ட் ஒனில் லெஸ் தென் இருக்குது, ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் மிஸ்ஸிங். இல்லைப்பா, ரெண்டுமே ஒரே சிம்பிள் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஹெச் கிரேட்டர் தென் ஜே. இதை திருப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் கன்க்ளூஷனை, அதுவும் என்ன தான் வருது? ஹெச் கிரேட்டர் தென் ஜேன்னு தான் வருது. மொத்தம் இன்டைரக்ட் கேஸ்னால் 3 சிம்பிள் இருக்கணும். இருக்கிறது திரும்ப திரும்ப பார்த்தாலும் ஒரே சிம்பிள் தான் இருக்குது. ஸோ 3 வர வேண்டிய இடத்துல 1 வந்தாலும் ராங். அப்போ இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்? நெய்தர் 1 நார் 2. ஓகேவா? நெய்தர் 1 நார் 2. ஏன்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்ட் ரிலேஷனில் இருக்குது. இன்டைரக்ட்னா 3 சிம்பிள் வரணும். பட் ஸ்டேட்மெண்ட் 2 கன்க்ளூஷன்லேயுமே சேம் சிம்பிள் தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ நெய்தர் 1 நார் 2. ஓகேவாயா? ஸோ ஒரு எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம்? இதில் ஒரு 3, 6, 9, 12, 13 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம்யா. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கன்க்ளூஷனை செக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் அந்த மாதிரி தனித்தனியாக ஃபாலோ ஆகிறதுக்கு தனி கன்க்ளூஷன் இருக்குது. ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகும்போது நீங்கள் எடுத்த உடனே நெய்தர் நார் போயிடக்கூடாது. எய்தர் ஆர் வருதான்னு செக் பண்ணிவிட்டு நெய்தர் நார் போகணும். எப்படி செக் பண்ணணும்னா ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகணும். ஃபால்ஸ் ஆகிருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? எலமெண்ட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஆர்டர் மாறி இருக்கலாம், பட் எலமெண்ட் சேமாக இருக்கணும். எலமெண்ட்டும் சேமாக இருக்குது அப்படின்னா டைரக்ட் ரிலேஷனா இன்டைரக்ட் ரிலேஷனா? ஸ்டேட்மெண்ட்டில் டைரக்ட் ரிலேஷன்னா ஒரே ஆர்டரில் இருக்கும். அப்படி இருந்தால் அது டைரக்ட். ஆர்டர் மாற்றி மாற்றி இருந்ததுன்னா இன்டைரக்ட் ரிலேஷன். டைரக்ட் ரிலேஷனாக இருந்தால் கன்க்ளூஷனில் கண்டிப்பாக 2 சிம்பிள் வரணும். அந்த சிம்பிளை மர்ஜ் பண்ணி வர்ற வேல்யூ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். இன்டைரக்ட் ரிலேஷனாக இருந்தால் 3 சிம்பிள் இருக்கணும். அப்படி இல்லாமல் 2, 1 அப்படின்னு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு அது நெய்தர் நாரில் தான் வரும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.